தமிழ் சினிமாவில் கண்ணதாசனுக்கு போட்டியாக பாடல் எழுத வந்து பின்னாளில் அவருக்கு கடும் போட்டியாக இருந்தவர் தான் கவிஞர் வாலி. தொடர்ந்து எம்ஜிஆருக்கு பாடல்கள் எழுதி வந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்துவிட்ட நிலையில் கண்ணதாசன் இடத்தை நிரப்ப எம்ஜிஆருடன் கைகோர்த்தவர் வாலி. இவர் எம்ஜிஆருக்காக எழுதிய அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட் பாடல்கள். இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எம்ஜிஆரை போல் ரஜினிகாந்துக்கும் கவிஞர் வாலி பாடல்கள் எழுதியுள்ளார். குறிப்பாக ரஜினிகாந்த் பல விமர்சனங்களை கடந்து தனது சினிமா வாழ்க்கையில் சர்வே சந்தித்த போது அவருக்கு தனது பாடல்கள் மூலம் மீண்டும் ஏஷம் கொடுத்தவர் கண்ணதாசன் என்றாலும் அவரை விட ரஜினிக்கு அதிக பாடல்கள் எழுதியவர் கவிஞர் வாலி. இதனிடையே ஒரு பேட்டியில் கவிஞர் வாலி எம்ஜிஆர் ரஜினி இருவருக்கும் இடையே இருக்கும் ஒற்றுமைகளை பட்டியலிட்டுள்ளார். அந்த பேட்டியில் எம்ஜிஆர் 3 எழுத்து, ரஜினிக்கும் 3 எழுத்து, 2 பேர்களுக்கும் இடையில் ஜி பொதுவாக இருக்கிறது. எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில் அதிக ரீச் இருந்தால் அவரது நன்கொடைகள் போக்குவரத்து எல்லாம் அதிகம் இருந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய வன்மை குணம் NSK, அதாவது NS கிருஷ்ணன் குணம் மாதிரி, அதற்கு ஈடு இணையே கிடையாது. ஆனால் இருவருக்கும் என்ன ஒண்ணு என்றால் இருவருக்கும் கடவுள் கடாட்சியம் இருக்கிறது. கடவுள் கடாட்சியம் அதிகம் இருந்ததுதான் அவர்களின் கரிஷ்மா பயங்கரமாக உயர்ந்தது. 2 பேரும் உலகறிந்தவர்கள். எம்ஜிஆரை சைனாவிலும் தெரியும். சிங்கப்பூர், மலேசியா போனாலும் சைனாக்காரர்களுக்கும் எம்ஜிஆரை தான் பிடிக்கும். எம்ஜிஆரும் கடல் கடந்து நேசிக்கப்படுகிறார். ரஜினிகாந்த் கேட்கவே வேண்டாம், அவரும் அந்த மாதிரி தான். எம்ஜிஆர் கூடியவரை தனது படங்களில் இந்த நற்பண்புகளுக்கு புறம்பான சில காரியங்களை, மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற காட்சிகளை செய்ய மாட்டார். அதே போல் எம்ஜிஆர் ரஜினி இருவருமே வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்தவர்கள். ஆனால் தமிழ்நாடு மக்களின் உள்ளத்தை இருவருமே அள்ளிவிட்டார்கள் என்று கவிஞர் வாலி கூறியுள்ளார்.